அதிமுக என்னைக்கும் மைனாரிட்டி கவர்மெண்ட் அமைச்சதே இல்லை, தொங்கு சட்டசபை அமைச்சதே இல்லை. அதிமுகவுக்கு ஒருத்தர் ஓட்டு போட்டான்னா அவன் சாகு வரைக்கும் அதிமுக இரட்டைகளை தவிர ஓட்டு போட மாட்டான். அது எடப்பாடிக்கு போடுற ஓட்டு இல்லை, எம்ஜிஆருக்கு போடுற ஓட்டு. அப்போ நம்ம அதிமுக தான் வெற்றி பெறுதுன்னு புரிஞ்சுக்கலாமா? 100% அதிமுக தான். ஒரு மாதிரி புலம்புற அளவுக்கு அண்ணன் திரும்ப பேசுறாரு, என்ன நீங்களே வேலை செய்யலையே, அதுக்கப்புறம் என்னது இந்த திமுகவுக்கு நெருக்கமா இருக்கவங்களுக்கு நான் சீட்டு கொடுக்குன்னு சொல்றது பொய், நான் வாய்ப்பு திருப்பி 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 பேசுறதே ஏன் பேசுறாரு? பெங்களூர் ஆஸ்பத்திரியில் இருக்கார், அப்படிதான் பேசுவார். சென்னை வந்த பிறகு நல்லா பேசுவார். ஏன் சார் இப்படி சொல்றீங்க? இல்லை, அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நல்ல தலைவன், நல்ல மனிதன், அவ்வளவுதான். அதை தாண்டி நல்ல அரசியல் கட்சி தலைவனா இல்லை. இதை அவர் சொல்லியிருக்க கூடாது இல்லையா? இப்போ திமுக உண்மைதாங்க சொல்றாரு. ஏன் சொல்றாரு? நடந்து சொல்லித்தாங்க ஆகணும். இல்ல சார், அதை நம்மள டேமேஜ் பண்ணிக்கிறோம். டேமேஜ் இல்ல, அது டேமேஜ் ஆகி போச்சு, உலகத்துக்கே தெரியும். இப்போ இது சொல்றதுனால என்ன நினைப்பாங்க, ஒருவேளை தோத்துட்டா கூட அதுக்கு நான் காரணம் இல்லடா, வேலை செய்யாம. அதுதான் யதார்த்தத்தை சொல்றது அவருக்கு நல்லா தெரியுது. ஏன்னா திமுக சேராதுன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. திமுக கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா திருமாவளவன் கிட்ட, உங்க ஆளுங்க வேலை செய்யாம போயிட்டாங்க, நாளைக்கு தோத்துட்டா கூட நீங்க பொறுப்புன்றதுனால சொல்லியிருக்குதா? இல்ல மனசுல இருந்தே பேசுறதா? இல்ல, இவரே சொல்றாரு. இவருக்கு வந்த தகவல் அடிப்படையில இது எலெக்ஷனுக்கு முந்தைய தகவல் வந்துருச்சு. அப்ப சொல்லியிருந்தா சொல்லல, ஓட்டுக்கு மாத்தி குத்தி இருப்பான். அதனால இப்ப எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு இந்த வருத்தத்தை அவர் சொல்றாரு. ஏன்னா முந்தி இப்ப பதிவு பண்ணாதான் ஏப்பா நான் எங்க ஆட்களை நீங்க அனுசரிச்சு வேலை வாங்கினேன், அதுதான் இதுக்குள்ள செய்தி. புரியுது. இதை தாண்டி அவர் வர்றதுக்கு தெம்பு திராணி இல்லை அவருக்கு.